கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ வந்து ஹன்சியா அவனோட குழந்தையான்னு கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லியிருப்பா இல்லையா? இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா குழந்தைய கூட்டிட்டு ஹீரோனை பார்க்க போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, ஹன்சி பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வரான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இவன் என்ன சொல்றான்னா, ஏன்டா உன் ஆளுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு போல, இதனாலதான் அவளை நீ டைவர்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தையா அதெல்லாம் இல்லடா, எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு இவன் சொல்றான். ஆக்சுவலா ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளோட ஹஸ்பண்ட் தான் இவன். எல்லாம் ஒன்னா படிச்சவங்க தான். இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. இப்ப குட்டி பாப்பா வந்து ஹீரோனை பார்த்துட்டு, அம்மா நீங்க சீக்கிரமே குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, அம்மா கண்டிப்பா குணமாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க, இங்க இருக்கிறது டேஞ்சர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வச்சிடறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, இந்த சாப்பாடை சாப்பிடு, உன்னை பாத்துக்கிறதுக்காக ஆளுங்களை நான் அரேஞ்ச் பண்றேன், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது, நம்மளோட ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவளை பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு லிவர் கேன்சர் இருக்கு, லாஸ்ட் ஸ்டேஜ், உங்களால ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிரா. டாக்டர் நான் எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, 3 மாசம் இல்லைன்னா 6 மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணா ஒரு 2 வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் போயிட்டேன்னா என் குழந்தைய யாரு பாத்துக்குவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து, ஏண்டா என் பொண்டாட்டி எந்த இடத்துல ஸ்டே பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா, என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். எல்லாரும் ஒன்னா தானே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்ப அங்க கூட்டிட்டு போன உடனே இவனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இந்த குழந்தை உன்னோட குழந்தையா, இந்த குழந்தைக்காக தான் நீ என்ன டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவுமே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தோன்னா, ஐயோ இப்போதைக்கு என்னால எதுவும் பேச முடியாது, எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுன்னு தெரியல, இப்போதைக்கு குழந்தை இவனோடதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு, ஆமா இது என்னோட குழந்தை தான், அதுக்காக தான் நான் உங்களை டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அப்படின்னு அந்த ஆளு கேட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நீ எதுக்கு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த குழந்தை அவளோட குழந்தை கிடையாது, அவ என்னோட குழந்தை, ஹன்சி என்னோட சொந்த குழந்தை அப்படின்னு சொல்ல இவன் ரொம்ப ஷாக் ஆயிர. பின்னாடி ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். அடியே பின்னாடி பாரு அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பாக்குறான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹன்சியை கூப்பிட்டு, உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லி கேட்க, 6 வயசு அப்படின்னு சொல்ல, ஹன்சி என்னோட குழந்தை அப்படின்னு ஹீரோ கேட்க, அவ உன்னோட குழந்தையா இருந்தா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே, அவ உன்னோட குழந்தை இல்ல என் குழந்தை, அவளோட அப்பா யாருன்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் இப்படி போன உடனே இந்த பக்கம் அந்த குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, அம்மா இவர்தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டவாக்க, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, இப்ப அப்படியே எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்க. ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவன் இந்த குழந்தைய ரொம்ப காதலிக்கிற போலயே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, குழந்தைக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு, நிறைய பணம் செலவாகும், சீக்கிரம் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பணம் கூட, ஃபியூச்சர்ல நான் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, நான் கம்பெனி நடத்துறது உனக்கு காசு கொடுக்கறதுக்காக இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப டாக்டர் வந்து, குழந்தையோட பேரை ஹன்சி போயா தானே அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஆமான்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, குழந்தையோட பேருக்கு பின்னாடி என் பேரை எதுக்காக சேர்த்த, அவ என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயினுக்கு உண்மையை சொல்றத தவிர வேற வழியே இல்ல, ஆமா போயா அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடும். ஏண்டி இத்தனை வருஷமா என் குழந்தைய நீ தனியா பாத்துட்டு இருக்க, பிரெக்னெண்டா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா, எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு அவளை வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கும்போது நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்த, குழந்தைய ஏதாவது பண்ணிருவேன் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவ என்னோட சொந்த குழந்தை, அவளை எப்படி நான் ஏதாவது பண்ணுவேன்னு யோசிச்சிருக்கலாம், இனிமே அந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல, 6 வருஷமா என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சல, இதுக்கப்புறம் நீ அந்த குழந்தைய பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு போக, ப்ளீஸ் அந்த குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா குழந்தைய கூட்டிட்டு போய் இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறான். இப்போ ஹன்சி கண்ணை முழிச்சு பார்த்து, எங்க அம்மா நீங்க மட்டும் இருக்கீங்க, எனக்கு என் அம்மா தான் வேணும், இத்தனை வருஷமா எங்க அம்மா என்ன வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும், நீங்க பாட்டுக்கு என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க, நான் போய் எங்க அம்மாவை தேட போறேன் அப்படின்னு குழந்தை போக பார்க்க, ப்ளீஸ் போகாத, நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் வந்து, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, பாஸ் குழந்தை அப்படியே உங்களை மாதிரியே இருக்கு, பேச்சுவார்த்தை கூட உங்களை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ அவளோட அம்மாவை பாக்குறதுக்கு
பாக்குறதுக்காக நர்சிங் ஹோம்க்கு வந்திருக்கா. இப்ப அவங்க அம்மா கிட்ட அவ என்ன சொல்றனா, அம்மா எனக்கு உங்களோட நினைப்பாவே இருந்துச்சு, அதனாலதான் உங்களை பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பாசமா பேசிட்டு இருக்க. அதே ஹோம்ல தான் ஹீரோவோட அம்மாவும் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை. இப்ப அவங்க இவங்கள பார்த்தவொன்னே, இவள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, இவதான் என் பையனை கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க மாடியில இருந்து கீழே குதிக்கிற மாதிரி போக, அந்த இதுக்கு இந்த தங்கச்சிக்காரி வந்து புடிச்சிடறா. நீங்க என்ன பண்றீங்க, அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த பைத்தியத்தை பாத்துக்கதான் அவன் என்ன அனுப்புனானா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, அம்மா நான் தான் உங்களோட பையன் போயா, எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லதா இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் என்னோட பையனா அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்க அம்மா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, நீ தானே போயா அப்படின்னு சொல்ல, நீங்க ஹுவாக்கோட அம்மா தானே அப்படின்னு இவனு கேக்குறான். ஆமா நான் அவளோட அம்மா தான். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு எதுக்காக அப்படி சொன்னான்னா, அவங்க அப்பா என்ன வச்சு பிளாக்மெயில் பண்ணாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம அவ அப்படி பண்ணிட்டா. அவ இப்ப வரைக்கும் ஒன்னதான் காதலிச்சிட்டு இருக்கா. உனக்கு துரோகம் பண்ணதை நினைச்சு அவ எத்தனை நாள் அழுதுட்டு இருந்திருக்கா தெரியுமா? இந்த உலகத்துல அவ காதலிக்கிற ஒரே ஆள் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறானா, பிரெக்னன்சி விஷயத்த கூட என்கிட்ட சொல்லல, என்கிட்ட நேர்ல வந்து சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உன்னை ஜெயில வச்சு பார்க்க அவளோட மனசு சுத்தமா கேட்டுக்கல. அதனாலதான் உன்னை பார்க்கவே வந்துட்டா. ஆனாலும் உன்னை பார்க்காம அவளால இருக்க முடியாது. உன்னை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு மாசம் மாசம் வருவா. இத்தனை வருஷம் இத அவ பத்திரமா வச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கையில போட்டிருந்த ரிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆனா எல்லாமே கைமீறி போயிடுச்சு, என்னால அவளை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உண்மை என்னன்றதையாவது நீ தெரிஞ்சுக்கோ, என் பொண்ணு இப்ப வரைக்கும் உன்னதான் காதலிச்சிட்டு இருக்கா, அவளோட வாழ்க்கையே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இனிமே அதை பத்தி பேசி பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மாவை வச்சு ஹீரோயினோட அம்மாவை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவங்கள இவங்க கிட்ட கூட்டிட்டு வந்தவன, நீ தானே என்னோட பையனை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை பிடிச்சி மாடியில இருந்து கீழே தள்ளி விட அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இவ வேகமா ஹோமுக்கு தான் போறா. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க, இவங்கதான் தள்ளி விட்டதுன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இவ இப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்கறத பார்த்த உடனே, மன்னிச்சிரு, எங்க அம்மாக்கு புத்தி சரியில்லை, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சாம்பலை எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, எனக்குன்னு இருந்தது எங்க அம்மா மட்டும்தான், அவங்களும் இல்லைன்னு ஆயிப்போச்சு, நானும் செத்துட்டேன்னா எங்க 2 பேரோட அஸ்தியையும் நீ பத்திரமா பாத்துக்குவியா அப்படின்னு சொல்ல, என்னடி நீ இப்படி பேசுற, உனக்கு எதுவும் ஆகாது, நான் கண்டிப்பா அவன் கூட இருப்பேன் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மாவோட சமாதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெளியே வந்து பிரஸ்காரங்க கிட்டதான் பேசிட்டு இருக்கா. 6 வருஷத்துக்கு முன்னாடி போயா சார் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணதா நான் தான் சாட்சி சொன்னேன். ஆக்சுவலா அவரு எந்த ஒரு ஆக்சிடென்ட் பண்ணல, நான் தான் போய் சொன்னேன், அதை பண்ண வச்சது என்னோட அப்பா தான் அப்படின்னு அவங்க அப்பாவை சொல்ல, பிரஸ்காரங்க அது எல்லாத்தையும் லைவா போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்காரு. எதுக்காக பிரஸ்காரங்க முன்னாடி இப்படி சொன்னேன், உன்னால என் கம்பெனி மொத்தமா டவுன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமா நான் உண்மையை சொல்லலாம், நான் மனுஷியே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவ அவங்களோட அப்பாவை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே என்ன சொல்றானா, போயா இப்ப வந்து நீ என்ன மன்னிப்பியா ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல, எல்லாமே என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணனாலதான் நான் பண்ணேன், இப்பவும் நான் உண்மையை சொல்லலைன்னா இந்த உண்மை யாருக்குமே தெரியாம போயிடும், அதனாலதான் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், நீ என்னை ஏத்துக்க வேணாம், என்னை மன்னிச்சிட்டா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு, உண்மையாவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என்னை நீ மன்னிச்சிடு, உன்னோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப கூட்டிட்டு வந்த உடனே ஹீரோ என்ன சொல்லனா, இனிமே நான் உன்னையும் நம்மளோட குழந்தையும் நல்லபடியா பாத்துக்க போறேன், இதை நான் நாளைக்கே அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளோட போனுக்கு குட்டி பாப்பா தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னதா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாச்சுலா 2 பேரும் ஒன்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. ஹீரோனுக்கு இருமலா வந்துட்டு இருக்கு. இப்ப அவ இருமிட்டு இருக்கும்போது தனியா எதிர்ச்சு வந்துடுறா, ஏன்னா வாயில இருந்து பிளட் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல, லைட்டா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி தனியா வந்துடுறா. இந்த சைடு ஹீரோ குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே வெளியே வந்துடுறா. இப்ப ஹீரோ போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட போனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, நீங்க ஹுவாக்குவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி, அவங்களை ஏன் ட்ரீட்மெண்ட்காக நீங்க கூட்டிட்டு வரல, ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம், இல்லைன்னா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு லிவர் கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ், ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க இருக்க போறதே இன்னும் 3 மாசமோ 6 மாசமோ தான், அதுவும் ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணாதான் அந்த 3 மாசமும் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவன் எங்க போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா ஹீரோயினை தேடிதான் போயிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் ஒரு பிரிட்ஜுக்கு மேல நின்னுட்டு இருக்கான். இப்ப அவ ஹீரோக்கு கால் பண்ணி, போயா என்ன மன்னிச்சிரு, உனக்கு நான் துரோகம் பண்ணது உண்மைதான்,
ஆனா வேணும்னு எதையும் பண்ணல. இப்ப வரைக்கும் நான் அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட குழந்தைய நல்லபடியா பாத்துக்க. அவளுக்கு இதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும். நம்மளோட குழந்தைய கைவிட்டுறாத. அவளுக்கு நீ இருக்கிறது நீ மட்டும் தான்" அப்படின்னு சொல்லி, இவள பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல இருந்து கீழ குதிக்க, இத பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வீட்ல தான் இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் இறந்து போயிட்டா. இப்ப ஹீரோ உட்காந்து அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. "ஏன்டா 6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தியே, திரும்பி வந்தா தான் அவள சந்தோஷமா நீ பார்த்துட்டு இருக்க வேணாம். அவள போட்டு அவ்ளோ டார்ச்சர் பண்ண, நைட் கிளப்புக்கு அனுப்புன, வேலைய விட்டு தூக்குன, அவளையும் அவளோட குழந்தையையும் எப்படியெல்லாம் நீ கொடுமைப்படுத்தின. சத்தியமா நீ எல்லாம் நல்லா இருக்கவே மாட்ட. ஏன்னா அவ இத்தனை வருஷம் உன்னை மட்டும் தான் காதலிச்சிட்டு இருந்தா தெரியுமா? உன்னை பார்க்க முடியாம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி இந்த டைரியில எழுதியிருக்கானே, நீயே படிச்சு பாரு" அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு தூக்கி போட்டுட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னால உன் கூட ஒண்ணா சேர்ந்து வாழ முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கதோட தான் இந்த ட்ராமா முடியுது. ஆக்சுவலா இந்த ட்ராமா ஒரு சேட் எண்டிங்ல தான் முடிச்சிருக்காங்க. ஹீரோயின் இறந்து போறதோட. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.